ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பிசினஸ் அனலிஸ்ட்னா டாக்குமெண்டேஷன் மட்டும் தான் பண்ணணும், இதை தவிர அவங்க பெருசா வேலை இருக்காதுன்னு நினைப்பீங்க. பட் இன் ரியாலிட்டி a day full of lot of meetings and problem solvings and constant communications with the peoples. So let me show you what will happen in a real day as a business analyst. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு காமன் பர்சனா காலையில எந்திரிச்சதை என்ன பண்ணுவாங்க? பிரஷ் பண்ணுவோம், குளிப்போம் அண்ட் டிஃபன் ஆல் தி ஸ்டஃப் வில் ஹேப்பன். பட் அஸ் அ பிசினஸ் அனலிஸ்டா நீங்க வேக்கப் பண்ணதும், நான் வேக்கப் பண்ணதும் ஏதாச்சும் கிரிட்டிக்கல் இமெயில்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவேன். ஸோ நான் போய் லாகின் பண்ணதும் இந்த இமெயில் பார்க்கலையான்னு சொல்லி எனக்கு யாரும் கேட்கக்கூடாது. அதுக்காக நான் வேக்கப் பண்ணதும் எனக்கு ஏதாச்சும் கிரிட்டிக்கல் இமெயில்ஸ் வந்திருக்கான்றதை நான் செக் பண்ணிப்பேன். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறமா ஐ வில் டூ ஆல் த பேசிக் ஸ்டஃப் ஆன் த மார்னிங். ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃபீஸ் போவேன், லாகின் பண்ணுவேன். லாகின் பண்ணதும் ஃபர்ஸ்ட் என்னுடைய பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன் அண்ட் இதுக்கப்புறமா ஜீராவை அனலைஸ் பண்ணுவேன். ஸோ ஜீராவை அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிருக்கு, எதெல்லாம் அப்கமிங் வரப்போகுதுன்றத நோட் டவுன் பண்ணிட்டு இன்னைக்கான ஃபுல் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ ஒன் டே உடைய பிளானை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலன்னா அந்த டேவே டிலேல தான் போய் முடியும். ஸோ அதனால நான் ஒரு டேவை ப்ராப்பரா பிளான் பண்ணி வச்சுப்பேன். அப்பதான் என்னுடைய டாஸ்க் எல்லாமே கரெக்டா ஆன் டைம்ல முடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ அஸ் அ பிசினஸ் அனலிஸ்ட் இந்த மார்னிங் ரொட்டீன். ஸோ இதுக்கப்புறமா தான் ஒரு ப்ராஜெக்ட்ல முக்கியமான விஷயம் ஸ்டாண்ட் அப் கால்ஸ். ஸோ ஸ்டாண்ட் அப் கால்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீம் கூட நம்ம போய் இன்டராக்ட் பண்ணி என்னோட சைட்ல என்னோட டாஸ்க்லாம் நான் முடிச்சிட்டேன், உங்க சைட்ல நீங்க டாஸ்க்லாம் முடிச்சிட்டீங்களான்றத தெரிஞ்சுக்கிறது அண்ட் இன்ஃபார்ம் பண்ற ஒரு கால் தான் ஸ்டாண்ட் அப் கால்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்ட் அப் கால்ல மோஸ்ட்லி பிசினஸ் அனலிஸ்ட் தான் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சில கம்பெனில ப்ராடக்ட் ஓனர்ஸ் ட்ரைவ் பண்ணுவாங்க, சில கம்பெனில பிசினஸ் அனலிஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. என்னோட கம்பெனில நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ நான் ட்ரைவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒர்க்கை முடிச்சிட்டேனான்றதை நான் இன்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் தென் அவங்களோட ஒர்க் அவங்க எல்லாருமே கரெக்டா முடிச்சிட்டாங்களான்னு கேட்கணும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்ட் அப் கால் நடக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் அப் காலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாஸ்க் முடிச்சிருக்கோம், எது முடிக்கல, எது இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, ஏதாச்சும் நமக்கு மத்தவங்க கிட்ட டிஃபரன்சிஸ் வரணுமா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேதர் பண்ணி வச்சுக்கணும். சோ நீங்க உங்களோட ஒர்க் என்ன இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, என்ன முடிய போகுது, என்ன முடிக்கல, சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாமே என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்றத நீங்க டிரைவ் பண்ணி கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு நீங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு மீட்டிங் பாயிண்ட்ஸா இமெயில் டிராஃப்ட் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஸ்டாண்ட் அப் கால் முடிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் ஒரு பிசினஸ் அனலிஸ்டோட ப்ராப்பரான ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. சோ இது ஸ்டார்டிங் ஆஃப் த டேல நடக்கக்கூடிய ஒர்க்ஸ். ஆஃப்டர் ஸ்டாண்ட் அப் கால் இப்பதான் என்னுடைய ஆக்சுவல் ஒர்க் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், which is something very very important, requirement gathering. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் கேதரிங்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்பரான ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும். அண்ட் நீங்க லிசன் பண்ணிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, யூ ஹேவ் டு திங்க் அண்ட் ஆஸ்க் கரெக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க ப்ராப்பரான கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டா கொண்டு போக முடியும். ஸோ ரெக்யர்மெண்ட்டை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணி யூ ஹேவ் டு சென்ட் அ மினிட்ஸ் ஃபார் திஸ். ஸோ நீங்க இந்த காலுக்கு ப்ராப்பரான இமெயில் சென்ட் பண்ணாதான் நான் இதுதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், இதுதான் நம்ம ரெக்யர்மெண்ட்டா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இதுதான் நான் டீம் மெம்பர்ஸ் கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். சோ என்டையர் கால்ல நீங்க லேசியா இருக்க கூடாது, யூ ஹேவ் டு பி ஆக்டிவ், யூ ஹேவ் டு டிஸ்கஸ் ப்ராப்பர்லி அண்ட் எவ்ரிதிங். நீங்க நோட் பண்ணி வச்சு அதை இமெயிலா சென்ட் பண்ணணும். சோ நீங்க நாட் ஓன்லி பிசினஸ் பீப்புள்ஸ் கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க உங்களோட டெக்னிக்கல் டீம் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. சோ இந்த ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையுமே நம்மளால ஃபீஸிபிளா பண்ண முடியுமான்றதை டெக்னிக்கல் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ஸையுமே ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். சோ ஆஃப்டர் ஸ்டாண்ட் அப் கால் இந்த ஒர்க் எல்லாமே நடக்கும். சோ ரெக்யர்மெண்ட் கேதரிங்க்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். சோ இந்த டாக்குமெண்டேஷனுக்கு நமக்கு அதிகமான டைம் தேவைப்படும். நீங்க 3 to 4 hours கூட எடுத்துக்கலாம், பிகாஸ் டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க ப்ராப்பரா என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணமோ அது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணும். சோ 2 டாக்குமெண்டேஷன் இருக்கு, நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் இஸ் பிஆர்டி அண்ட் another one is எஃப்ஆர்டி. சோ பிஆர்டி டாக்குமெண்ட்ல பிசினஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணுவோம். அண்ட் எஃப்ஆர்டி டாக்குமெண்ட்ல எப்படி அதை ஃபங்க்ஷனலா மாத்தி அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்ண போறோம்ன்ற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணுவோம். சோ இந்த 2 டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த 2 டாக்குமெண்டேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸையும் கான்ஃபிடன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சில கம்பெனிஸ்ல டாக்குமெண்டேஷன் பண்ணாம டைரக்டா கான்ஃபிடன்ஸ் பேஜஸ்லயே ஸ்டோர் பண்ணிப்பாங்க, அங்கேயே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ சில கம்பெனிஸ் வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ என்னோட கம்பெனில கான்ஃபிடன்ஸ் பேஜ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கான்ஃபிடன்ஸ் பேஜ் பாத்தீங்கன்னா இங்க டாக்குமெண்ட் பண்ண அதே கண்டென்ட் தான் கான்ஃபிடன்ஸ் பேஜ்லயும் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்காக நம்ம டாக்குமெண்டேஷன் ஷேர் பண்ணிப்போம், இன்டர்னல் பர்பஸ்க்காக கான்ஃபிடன்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு அதை ஜீரா ஸ்டோரிஸா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த ஒர்க் என்னுடைய ஒன் டேல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல்.
கிரிட்டிக்கல். ஸோ நான் இதுக்கு ஒரு 3 to 4 hours எடுத்துப்பேன். ஸோ டாக்குமெண்டேஷனுக்கு அப்புறமா டீமுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 1 hour, அதாவது அவங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறது அண்ட் அவங்களுக்கு யூஆர் டெஸ்டிங் ஹெல்ப் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இந்த 1 hourல நான் முடிச்சிருப்பேன். ஸோ எண்ட் ஆஃப் த டேல நம்ம நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு ஒர்க்ல ஏதாச்சும் டிலேஸ் இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ நான் பேசிக்கலி வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு இமெயில் சென்ட் பண்ணுவேன். இந்த ஒர்க்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன், இந்த ஒர்க்ல இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் இன்னும் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, இதெல்லாம் முடிக்க முடியல, இது நாளைக்கு புஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இமெயிலா டிராஃப்ட் பண்ணி நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி ஒரு பிசினஸ் அனலிஸ்டா 8 hours நான் இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் பண்ணுவேன். ஸோ ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்னா நாட் ஓன்லி டாக்குமெண்டேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டப்ஸ் இருக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் உங்களுக்கு இந்த விஷயத்த பத்திலாம் இன்னும் இன் டீடைலா தெரியணும்னா டூ கமெண்ட் மீ. ஸோ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் ப்ராப்பரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஈவன் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும் அண்ட் அனலைசேஷன், ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட எப்படி டிஸ்கஸ் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தி நான் தனித்தனியா வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். ஸோ until that, this is முகமது சுகேர். உங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். டடா, பபாய்.